Jesus said, "You yourselves gave them something to eat." மார்க் 6:37. இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, I sought my soul I could not see. I sought my God eluded me. I sought my brother and I found all three. பரிவும் பகிர்வும். என் ஆன்மாவை தேடினேன், காண முடியவில்லை. என் கடவுளை தேடினேன், நழுவிவிட்டார். என் சகோதரனை தேடினேன், மூன்றையும் கண்டேன். பரிவு பகிர்வு. இந்த பகிர்வு இருந்தால், பகிர்ந்து கொடுப்பதால் ஒருவருடைய தேவை நிறைவு செய்யப்படுவது மட்டுமன்றி மீதியும் இருக்கும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்றைய நற்செய்தி ஒரு சிறந்த நற்செய்தி. 4 நற்செய்தியாளர்களும் எடுத்து கூறிய நற்கருணைக்கு ஒரு முன் சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு கொடுத்த அற்புதமான நிகழ்வு. இதிலிருந்து நாம் பல பாடங்களை தெரிந்து கொள்ளலாம். பல முறை இதை நாம் படிக்க கேட்டிருக்கிறோம், சிந்தித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம், பல பிரசங்கங்கள் கேட்டிருப்போம். இவைகளிலிருந்து நாம் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகள் இந்த உணவை பற்றி கூறும் பொழுது, இஃப் காட் வேர் டு அப்பியர் டு ஸ்டார்விங் பீப்புள், he would not dare appear in any form other than food. கடவுள் மனிதனுக்கு முன்னால் காட்சி கொடுக்க வேண்டும் என்றால் பசித்தவனுக்கு உணவு வடிவில்தான் காட்சி கொடுப்பார். உணவு அவ்வளவு அத்தியாவசியம் என்பது உண்மை. ஆகவே உணவு வடிவத்தில் அன்பு, அது உயிர்காக்கும் தெம்பு. இந்த ஆன்ம உணவை தான் அருமையாக பாடல் பாடினோம். முன்னோர் உண்டனர் மன்னா, அது மடிந்து போனது, ஆனால் உன்னை உண்பவர்கள் என்றுமே வாழ்வார்கள் என்றெல்லாம் நாம் பாடுகின்ற பொழுது இந்த விசுவாசம் அதிகரிக்கப்பட வேண்டும். இன்று நம்மிடையே இருக்கக்கூடிய எண்ணங்கள் என்ன? பசித்தவனுக்கு உணவு நிச்சயமாக தேவை. ஆகவே ஆதிகால மனிதனுடைய வாழ்க்கை காலையிலிருந்து மாலை வரை உணவை சம்பாதிக்க வேண்டும். அதற்கு போய் வேட்டையாடி உணவுகளை எல்லாம் சம்பாதித்தான். வளர வளர இந்த உணவு, உடை, இருப்பிடம், உறையுள் 3ம் அத்தியாவசியமான தேவைகள் பூர்த்தியானதும் அன்பு, மதிப்பு, ஏற்பு, பாதுகாப்பு என்று அடுத்த கட்ட தேவைகளை மனிதன் நாடினான். இப்பொழுது நாம் எதை நாட்டம் கொண்டவர்களாக இருக்கிறோம் என்பதை பார்க்கும் பொழுது அடுத்து ஒரு படம் தொலைக்காட்சியிலே பாருங்கள். இந்த படத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொருளை வைத்திருப்பார்கள். எத்தனை பொருள் உங்களால் பார்க்க முடியுதுன்னு அந்த படத்தில் பாருங்கள். செல்ஃபோன் இருக்கும், டிவி இருக்கும், சிகரெட் இருக்கும், மது இருக்கும், மாது இருக்கும், விளையாட்டு பொருட்கள் இருக்கும், கிரிக்கெட் இருக்கும். இப்படி எத்தனை விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அல்லது ப்ரீஆக்குபேஷன்ஸ், அதன் மீதே என்னுடைய நாட்டம். கிரிக்கெட்டுனா போதும், எல்லா வேலையும் விட்டுட்டு வேலைக்கு லீவு போட்டுட்டு போகிற மக்களும் உண்டு. அல்லது காலையிலேயே சுதி ஏற்றிக்கிறவங்க உண்டு. சுதி ஏற்றிக்கிறதுனா என்ன தெரியுமா? ட்ரிங்க் அடிக்கிறது. காலையிலேயே போய் எப்போ சாராய கடை திறக்கும், எப்போ ஏற்ற, அவங்களுக்கு எப்பொழுதும் சாராயம். அதே போன்று செயின் ஸ்மோக்கர், எப்பொழுது பார்த்தாலும் சிகரெட் இருக்க வேண்டும். இப்படி இருக்கக்கூடியவைகளை நாம் வாட் லோவ்ஸ் அண்ட் ஃபிஷஸ் டு வி பொசஸ், எத்தகைய ரொட்டிகளும் மீன்களும் நம்மிடம் உள்ளன என்று ஒரு கேள்வியை எழுப்பினோம் என்றால் எதன் மீது நம்முடைய எண்ணம், தாக்கம் இருக்கிறது? மீன் பிடிப்பவனுடைய கவனம் தக்கையிலே என்று சொல்லுவார்கள். இந்த தக்கையானது லேசாக அசைந்தால் மீன் அந்த தூண்டிலில் போட்ட உணவை அது கவிக்கொண்டிருக்கிறது. அதை ஒரு இழுப்பு இழுத்தால்தான் மீன் அதனுள் மாட்டும்.
அதுபோன்று என்னுடைய எண்ணம் எதன் மீது இருக்கிறது? உணவா, உடையா, உறையுளா, அல்லது அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய அன்பு, மதிப்பு, ஏற்பு, பாதுகாப்பு இவைகளிலா? இப்படி ஏதாவது ஒன்றில் அது முழுமையாக மறைத்து கொண்டு இருக்கக்கூடியவைகளை, மற்றவர்களையெல்லாம் ஓரம் கட்டி இதுதான் பிரதானமாக இருக்கக்கூடியதாக அமைந்தால் நான் இறைவனை மறந்து இதன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்றார். உணவு தேவை, உடை தேவை, உறையுள் தேவை, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இவைகளையும் தாண்டி ஆண்டவரை நான் நாடினேன் என்றால் அவைகளெல்லாம் எனக்கு கூட்டி சேர்த்து கொடுக்கப்படும். The formula for the multiplication of loaves and fishes is 5 plus 2 plus God's blessings is equal to 5,000 plus. 5 மீன்கள், 5 ரொட்டிகள், 2 மீன்கள், அத்துடன் ஆண்டவருடைய ஆசீரும் சேர்ந்தால் அது 5000 பேராக 5000 பேருக்கு உணவளிக்கக்கூடிய வகையில் அந்த உணவு பலுகி பெருக்கப்படும் கடவுளுடைய ஆசிரினால். ஆகவே இந்த கடவுளுடைய ஆசிரை நாம் பெறுவதற்கு முதலிடம் கொடுத்து தேட வேண்டும். இதைத்தான் கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் 221 இவ்வாறு கூறுகிறது. கடவுளின் தன்மையே அன்பு, தன் மகனையும் ஆவியாரையும் அனுப்பியதே அன்பின் பெருக்கு வெளிப்பாடு. ஆகவே கடவுள் தன்னுடைய ஏக மகனை நமக்கு அனுப்பி நம்மோடு வாழ்ந்த எம்மானுவேலாகிய கடவுளாக அவரை அனுப்பினார். அவரும் நமக்காக தன்னையே இந்த அப்பத்தில், இந்த நற்கருணையில் கொடுப்பதினால் இந்த நற்கருணை இவ்வளவு சிறப்பு பெறுகிறது என்பதை நாம் உணர்ந்து இந்த நற்கருணையிலே நாம் நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொள்ளுதல் என்றால் என்ன? 500 ரூபாய் கொண்டாடுறீங்க, 500 ரூபாய்க்கு மாற்றுதல் என்ன வேணும்? அதுக்கு சில்லறை வேணும். அதுபோன்று eternal exchange of love, Father, Son and Holy Spirit has destined us to share in that exchange. நம்முடைய வாழ்வை இந்த பிதாசுதன் பரிசுத்தாவியினுடைய ஐக்கியத்திலே, திருத்துவத்திலே நம்மை கலந்து நாம் அதிலே மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்வது அந்த கடவுளினுடைய பிரதிநிதியாக நாம் இருக்கிறோம். கடவுளுடைய அன்பை ஏற்றிருக்கிறோம். இதைத்தான் முதல் வாசகத்தில் அருளப்பெறும். சரி, இன்னும் எல்லா மறைநூல் வாசகமும் கூறுவது இந்த அன்பில் நிலைத்திருங்கள் என்பது. அன்பின் எல்லையில்லா பண்டமாற்று சேவை பிதா, சுதன், தூயாவி இதிலே நம்மை பகிர்ந்து கொள்ள நிர்ணயிக்கிறார் கடவுள். இப்படி பகிர்ந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. பிறருக்கும் கொடுக்கிறோம், நாமும் பெறுகிறோம், இன்னும் மீதமும் இருக்கும். 12 கூடைகள் நிறைய இந்த ரொட்டிகளையும் மீன்களையும் எடுத்தது போல இத்தகைய எண்ணத்திலே முழந்தாளிட்டு செபிப்போம். லார்ட், teach me to serve you as you deserve, to give and not to count the cost. Ignatius of Loyola. Lord, teach me to serve you as you deserve, to give and not to count the cost. ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கும் அளவு உமக்கு பணிபுரியவும் பிரதிபலன் கருதாத வகையில் சேவை செய்யவும் அருள் தாரும்.